இடம் ஏதாவது கிடைச்சதா? சார் விசாரணைக்கு வரப்ப இந்த பையில கொண்டு வந்திருக்காரு மேடம். இந்த பணம் கட்டி இங்கே கிடந்துச்சு. அஜய், இதை ஸ்டேஷன் லாக்கர்ல வைங்க. ஓகேம்மா. இவங்க தான் இந்த பொண்ணோட கார்டியனா? ஆமா மேடம். அடிப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் யார் பார்த்தது? அவர் வெளியே இருக்காரு மேடம். கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். ஐயா இங்க வாங்க. இந்த பாட்டி அந்த பாட்டி? ஆமாங்கம்மா. எந்த பக்கம் ஓடுனாங்க? இந்த இறக்கத்துலம்மா. காட்டுங்க. இந்த பக்கம் தான்மா. இந்த பக்கம் கிழவிக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களான்னு விசாரிச்சு பாத்தீங்களா? இங்க எல்லாரும் விசாரிச்சு மேடம். பாட்டிக்கு இங்கேயே சரி, சுத்தி இருக்கிற மலையிலயும் சரி, சொந்த பந்தம்னு யாருமே இல்லை. இந்த பள்ளத்தாக்க சுத்தி இருக்க பாறை, குகை, சொன்னேன்னு ஒரு இடம் விடாதீங்க. கேரளா கர்நாடகா பார்டர் கேட்ஸ்க்கு அலர்ட் பண்ணுங்க. கொடைக்கானல்ல இருந்து கீழே இறங்குற 5 ரூட்டையும் சீல் வைங்க. பஸ் ஸ்டாண்ட், மார்க்கெட்னு ஒரு இடம் விடாதீங்க. அங்க இருந்து கிளம்புற எல்லா வண்டியும் செக் பண்ணுங்க. சரிங்கம்மா. மொத்த போலீஸும் தேர்தல் பிரச்சார பந்தோபஸ்துக்காக வெளியூர் போயிருக்காங்கம்மா. அப்ப மிலிட்டரியில இருந்து ஆள் இறக்கிடுவோமா? ரீசன் சொல்லாதீங்க அஜய். 4 டீம் ஃபார்ம் பண்ணுங்க. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்னு எல்லா இடத்துலயும் தேடுங்க. இன்னும் 1 மணி நேரத்துல அந்த கிழவியை கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்துறோம். இட்ஸ் மை ஆர்டர். சரிங்கம்மா. ஏண்டா சக்கரை, எங்க விசாரிச்சா எங்க வண்டி நிறுத்துற? முதலாளி, நாடுகாட்டில இப்படி நிப்பாட்ட முடியாது முதலாளி. ஏய், இந்த பஸ்ஸோட ஓனர் தானா? அப்ப சம்பள பாக்கிய கொடுங்க. ஏன் செல்லம், சேட்டுக்கிட்டே நான் பேசுனதை கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். எனக்கு ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு கிராம் கோல்டு மாதிரிடா. நான் 2 காலில் எது வந்தாலும் எந்த இடத்துல நின்னாலும் ஏத்துவேன். அப்ப சிங்கம் வந்தா ஏத்துவீங்களா? சிங்கத்துக்கு 4 கால்ரா. அப்ப நடிகர் சூர்யா வந்தா ஏத்த மாட்டீங்களா? சூர்யா அதுக்கு என் பஸ்ல ஏறாரு. ஐயா, என்ன இது? சிங்கம் சூர்யா ஏறுவார்னு பார்த்தா பேரழகன் சூர்யா தேவி ஏறி இருக்கு. என்ன இந்த இழு இழுக்குது? டிக்கெட் கொடுக்கறதுக்குள்ள டிக்கெட் வாங்கிருமோ? அத்தா, நீங்க எங்க போகணும்? பஸ் எது வரைக்கும் போகும்? பஞ்சராறு வரைக்கும் போகும். ஏய், மூடிட்டு ஓடுறா. அத்தா, திண்டுக்கல் வரைக்கும் போதா அத்தா? 107 தூரம் எடுங்க. சரி அத்தா. உன் மேல கை வச்சு எவ்வளவு நாள் ஆச்சுட்டாலே. அத்தா, போனி பஸ் ஸ்டாண்டுக்கு போனோன்னு பாக்கி எனக்கு கொடுத்துட்றேன் அத்தா. நீ சில்லறையை கொடுக்குற ஆளு. அன்பு அவனோட பேசாதடா. குட் மார்னிங். மார்னிங். பார்த்துக்கிடுங்க, விழுப்புரம் மாநாட்டில் சொதப்புற மாதிரி சொதப்பிடாதீங்க. பார்த்துக்கலாம். என்ன வக்கீல யூனிஃபார்மில் வந்திருக்கீங்க? சார், இன்னைக்கு 2 வக்காலத்து இருக்கு. உங்கள்கிட்ட சைன் வாங்கிட்டு அப்படியே கோர்ட்டுக்கு போகலான்னு வந்தேன் சார். சரி. நேற்று நாம போட்ட ட்வீட்டு ஜஸ்டிஸ் ஃபார் செம்பி பத்திக்குச்சு சார். தம்பி, எங்க போறீங்க? சேலம். ஏன் திண்டுக்கல் போறது? சேலம் தானே ஊரு. அப்ப போங்க.
இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எப்படியாவது விசில் வாங்கிடும். எச்சி துடைக்கிறது தெரிஞ்சு விரல தின்றுவானு. பெருமாள் வத்தல விட்டு திண்டுங்கள். ராஜே, இந்த இடம் நிச்சயம் நடராஜ் தான் ஜெயிப்பாரு. ஜெயிக்க மாட்டான் பாலு. ஒவ்வொரு தடையும் இதுதான் சொல்லிட்டு இருக்க. சரி பாலு, நான் திண்டுக்கல் கிளம்புறேன். கதிர் வந்தா எனக்கு பேச. சரி, நான் திண்டுக்கல் போயிட்டு வர 3 நாள் ஆகும். 3 நாள் தவணையை வர வச்சு கொடுங்க. என்னடா தாகமா இருக்கு மச்சி. அம்மாச்சி, என்னை விட்டு போகாத மச்சி, பயமா இருக்கு. தங்கம், அம்மாச்சி வர்ற வரைக்கும் இங்கிருந்து இறங்கக்கூடாது, சரியா? டக்குன்னு வந்துடும் மச்சி. அம்மா, ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்கம்மா. கொடைக்கானல் பூரா 1 லிட்டர் பாட்டில் தடை செஞ்சிருக்காங்க. 5 லிட்டர் தான் கிடைக்கும். எங்கம்மா கிடைக்கும்? 5 லிட்டர் கேனு வேணும்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தான் கிடைக்கும். இந்த பக்கமா? ஆமாம்மா. கொடைக்கானல் அருகே புலியூர் என்ற கிராமத்தில் வழக்கு விசாரணைக்காக வந்த காவல் ஆய்வாளரை மூதாட்டி ஒருவர் கடுமையாக தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தப்பி ஓடிய மூதாட்டியை பிடிக்க காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். தாக்கப்பட்ட காவல் ஆய்வாளர் மாசிலாமணியின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் கொஞ்ச நேரம் வண்டி அங்க நின்று காதுல இது ரத்தமே வந்திருக்கும். ஆமா, ஒரே இரசல். கரெக்ட். ஏன்பா ஒரு நல்ல பட்டா போடுப்பா. ஏன் சார், அடுத்தவங்களோட வலிய வேதனை உங்களுக்கு இறச்சலா போச்சா? வலிய வேதனையும் பட்டவனை கத்த வேண்டிய இடத்துல போய் கத்த சொல்லு. இவனுங்க இங்கே வந்து கத்திட்டு இருக்கானுங்க. அவங்க கத்த வேண்டிய இடத்துல எல்லாம் கத்தியாச்சு. அங்க யார் காதுலையும் கேட்கல. அதுக்கு எல்லாம் அடைச்சு கிடக்குது. இப்படி கும்பல சத்தமா கத்துனாதான் அவங்களுக்கெல்லாம் கேட்கும். போடு சார். என்ன சாப்பிட்றீங்க? பிளாச்சுல வேணுமா? எப்படி வாங்கினீங்க? இங்கே ஒரு கேள்வி பிளாச்சுல பிளாச்சுல பிளாச்சுலான்னு கத்திட்டு வந்தது. அதுகிட்ட வாங்கினேன். கேட்குறான் பாரு கேள்வி. கத்துனதுனால தானே வாங்கினீங்க? கத்தாம பழத்தை உரிச்சு பாத்திரத்தில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு ஓரமாக உட்காந்துருந்தா பழம் அழுகி நாரிடும். அதே மாதிரி தான் இந்த நாட்டில் நியாயம் நீதி நேர்மையெல்லாம் ஒரு ஓரமாக மூடி வச்சுட்டாங்க. அதெல்லாம் அழுகி நாரிடக்கூடாதுன்னு தான் அப்பப்போ இப்படி கத்த வேண்டியதாக இருக்கு. கத்துனா நீதி நேர்மை நியாயம் நட்டுக்குமா? போயா வேலை. அதெல்லாம் நட்டுக்குமான்னு எனக்கு தெரியாது சார். பஸ் ஸ்டாண்டில் கேட்டதில் ஒரு 4 பேருக்கு நியாயம் புரிஞ்சா போதும். அந்த 4 40 ஆகும். 40 ஆகும், 40 400 ஆகும். அப்படியே நியாயத்தில் நாடே பற்றிக்கிட்டு ஏறியும். உடலங்க நியாயம், புண்ணாக்கு நீதி, உரம்புக்கு கத்துறதெல்லாம் புரட்சியா வெட்டி பாரு. ஏன்பா இந்த பஸ் ஸ்டாண்டில் பாடின பாட்டை கட்டி யாருக்கெல்லாம்ப்பா பற்றிக்கிட்டு எரியுது? இதுதான் டிரைவர், நீ ஒரு பாட்டை போடுப்பா. பத்தல கொண்டு வந்தது நான் ஃபோன் பண்றேன் சார். ஓகே சார். ஒயிட் டாக் நேயர்களை பாட்டை போடு பாட்டை நிப்பாட்டுன்னு ஆரம்பிச்ச பாட்டுக்கு பாட்டு போட்டி பாட்டு நின்றுச்சு. ஆனாலும் பத்திக்கிட்டு எரியும்னு பச்சி சொல்லுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் நேயர்களே. ஆத்தா, ஏன் இப்படி மூச்சு வரைக்க முடியாரா? எப்பயும் நேரத்துக்கு வந்துடுவேன். இன்னைக்கே லேட்டு. 20 பேத்துக்கு சேர்த்து சமைக்க வேண்டியதாச்சு ராசா, அதான் லேட்டு. 20 பேரா? அது யாரு? நேற்றுக்கு 7 Hills பஸ் ஸ்டாப்பில் அந்த சின்ன பிள்ளை நாசம் பண்ணதை பற்றி காலேஜ் பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒரு திருநாடகம் போட்டுச்சுங்க. அதை பார்த்த எனக்கு ஈரக்கொலையெல்லாம் நடுங்கி போச்சுப்பா. அந்த பச்சை பிள்ளை பட்ட வேதனையை நினைச்சா என் மனசெல்லாம் கலங்குதியா. அதுக்கு நீ சோறு கொண்டு போறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நம்ம காலனி ஆட்களும் செல்வியும் தான் நேற்று நாடகம் நடித்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சுங்க. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் நாடகம் போடுறதா செல்வி சொல்லிச்சு. பாவண்டா,
10 வயசு பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும்னு தொண்டை தண்ணி தீர கத்துதுகப்பா. அதுகளுக்கு ஒரு கவலை தண்ணி வந்து கொடுக்க கூட நேற்று கூட பசியில் 2 பிள்ளைங்க மயங்கி விழுந்துருச்சுக்கலாம்ப்பா. அதான் நம்மளால முடிஞ்சதை ஏதாவது செய்யலாம்னு வெள்ளத்திலே எந்திரிச்சு சமைச்சு அதுகளுக்கு எடுத்துட்டு போயிட்டுக்கண்டா. அப்போ வீட்டில் இருந்த காமூட அரிசி காலி பண்ணிட்ட. ஏராசா உங்க காசுல அரிசி வாங்கி போட்ட மாதிரியே பேசுறீ ஐயா. ஆத்தா ஓய் தொட்டுக்கிறதுக்கு என்ன கொண்டு வரீங்க? சுட்டத வேலு தாயே. இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க அந்த பிள்ளைகளுக்கு சிப்ஸ் சிப்ஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க. உங்க பேரு தாயே? மஞ்சுளா. சரிதா நீ வாங்கி கொடுத்தேன்னு அங்க சொல்லி கொடுத்துட்றேன். பரவாயில்ல. டேய் டிஃபன் பாக்ஸை பத்திரமா கொண்டு வாடா. சரியாத்தா நீ பத்திரமா பார்த்தா. ஹலோ பச்சை சட்டை கேட்டுச்சா? கேட்கல. ஏங்க 4 பேருக்கு அங்கிட்டு உள்ள அந்த அம்மாவுக்கே கேட்டிருக்கு, உங்களுக்கு கேட்கலையா? கேட்கலமா? சே காது கேட்கலையா? ஏய் என்ன நக்கலா? பஸ்ஸில் எவனுக்காவது கேட்டதான்னு கேட்டப்போ அமைதியாக இருந்து விட்டு இப்போ ஏதோ 4 தெரு தள்ளி ஒரு அம்மா கேட்டுச்சான். லூசு பயலுங்க. தம்பி நடக்காத விஷயத்துக்கு எதுக்குப்பா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நடக்காத விஷயமா? ஆமா கண்டக்டரை, அங்க ரேப்பே நடக்கல. அப்படின்னா நியூஸ்ல வந்தது 24ஆம் தேதி காலையில அந்த புள்ள அங்க தேன் வித்துட்டு இருந்துச்சு. சரி. சீசன் டைம் வேற. ஆமா. யாரோ 2 பேர் அங்க வந்திருக்காங்க. தேன் விலை கேட்டிருக்காங்க. ரேட்டு ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்குது. ரேட்டு கட்டுப்படி ஆகலைன்னு வேணான்னு இருக்காங்க. இந்த புள்ள சும்மா இருக்கலாம்ல, 4 காசு கொடுத்து தேன் வாங்க வக்கில்ல, இதுல வேற வெள்ளையஞ்சோலையும் அலையறீங்கன்னு சொல்லியிருக்குது. பாய்களா அவங்க ரோசப்பட்டு பட்டு நடிச்சு விட்டாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? தேன் புடுவை உடஞ்சி அந்த பிள்ளை கீழே விழுந்துருச்சு. இதையே ஒரு கதையாக்கி கண்ணு காது மூக்கு வச்சு எதிர்கட்சிக்கார பயிலுக்கு அரசியல் பண்ணி விட்டாங்க. இது தெரியாம ஆளுக்கு மிஸ்டர் பாலிடிக்ஸ். என்னப்பா இதெல்லாம் பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? எனக்கு வேற வேலை இல்லையா தம்பி, மக்கள் சேவைக்கே நேரம் பத்தல. அப்ப யார் பார்த்தாங்க? நம்ம பழக்கடை பாலு இருக்கான் பாரு, அவன் பார்த்துருக்கான். பழக்கடை பாலு கடையை பார்க்காம பாப்பாவை பார்த்துட்டு இருந்தாரு. பழக்கடை பாலு ஃப்ரூட்ஸை தான் பார்த்துட்டு இருந்தான். சரி. லைன்மேன் செல்வம் பார்த்துட்டு அவன் பழக்கடை பால்கிட்ட போய் சொல்லியிருக்கான். அவ்வளவுதான். அப்போ லைன்மேன் செல்வம் லைன் மேல பார்க்காம பாப்பாவை பார்த்துட்டு இருந்தாரு. தம்பி லைன்மேன் செல்வம் லைன் நின்று பார்த்தானா எங்க பார்த்தானுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாடு ஓடிட்டு போனான் மாடசாமி, அவன் லைன்மேன் செல்வத்தை பார்த்து சொல்லியிருக்கான். அவ்வளவுதான். ஓ அப்ப மாடசாமியும் மாடு மேய்க்கல, லைன்மேனியே பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆமா. இல்லப்பா நீ வேற படபடங்குதுல, சும்மா துரி துணில கேட்காதப்பா தம்பி, யோசிக்க விடுப்பா. எனக்கே நெஞ்ச வலிக்குது, நானே பிரஷர்காரன், கொஞ்சம் சொல்றதை கேளு தம்பி. இந்த ஏரியால பழக்கடை பாலுக்குன்னு ஒரு பாகுமானம் உண்டு, ஒரு பகட்டும் உண்டு. அவன் ஒரு விஷயம் சொல்றானா அதுல உண்மை மட்டும்தான் இருக்கும். என்னம்மா நான் பாட்டுங்க பேசிட்டு இருக்கேன், கக்கா பக்கான்னு சிரிச்சிட்டு இருக்க. அந்த பாப்பா பத்தி இன்னும் ஏதாவது தெரிஞ்சா ஓப்பனா சொல்லுமா. நீங்க நம்ம புஷ்பாக்கா வீட்டுக்காரர் தானே? ஆமாம்மா, அந்த தங்கத்தோட புருஷன் தான் நானு. நம்ம பிரியாணி கடைக்கார குமாரும் உங்க வீட்டுக்காரமா புஷ்பாக்காவும் லேக்கு பக்கம் 2 பேரும் சுத்திக்கின்றதை பார்த்துருக்காங்க. எது லேக் பக்கம்? யாரு பார்த்தா? யாரு பார்த்தா? நம்ம லேக்ல போட்டு ஓட்டுற தம்பி மூர்த்தி பார்த்துருக்கான். யாரு மூர்த்தி? அவன் போட்டு ஓட்டாம இவங்களே பார்த்துருந்தானா? மூர்த்தி மட்டும் இல்ல, ஐசிக்கிற ராஜேஷும் பார்த்துருக்காப்ல. அப்ப ஐஸ் விக்கிற ராஜேஷ் ஐஸ் விக்கல, இவங்களே வந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்தது மட்டும் இல்ல, கேட்கவும் செஞ்சிருக்காப்ல. என்ன கேட்டா? என்ன கேட்டா? ஏப்பா நீங்க 2 பேர் இருக்கீங்களே, ஒரு ஐஸ் வாங்குறீங்களேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம புஷ்பாக்கா நாங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, எங்களுக்கு ஒரு ஐஸ் போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க விடுறேன். இதெல்லாம் ராஜேஷ் உங்ககிட்ட வந்து சொன்னான். என்கிட்ட சொல்லல, அப்புறம் நம்ம லைன்மேன் செல்வத்திட்ட சொல்லியிருக்காரு. செல்வத்துக்கிட்ட? நம்ம செல்வம் பழக்கடை பாலன்கிட்ட போய் சொல்லியிருக்காப்ல. பழக்கடை பாலு என்கிட்ட சொன்னாப்ல. யாரு? பழக்கடை பாலுவா? அவனே ஒரு பிராடுகார பையன், நீ வேற. என்னது பிராடுகார பையனா? நம்ம பழக்கடை பாலுக்கு நம்ம ஏரியாவில் பகட்டும் பகுமானம் இருக்கு, அவர் என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும் நீங்க தானே சொன்னீங்க. நான் எப்ப சொன்னோம்மா? ராஸ்கல் வச்சுக்கிறேன் அவனை. அப்போ ரேப்பே நடக்கலன்னு சொன்னது? அன்னைக்கு ரேப்பு நடந்தது உண்மை தம்பி. இந்த சம்பவம் ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு பாதமா இருக்குன்னு நாங்களே திருச்சி பேச ஆரம்பிச்சோம் தம்பி. சாரி தம்பி. என்னடா லாரி தம்பி? பெரிய பொய் கோழி அல்லாடா இருக்கா? ஏயா உன் வாயில இருக்குதுன்னா நாக்கா
இல்ல தோசை திருப்பியா? இப்படி மாத்தி மாத்தி பேசுற? உன் பேச்ச கேட்டு நான் வேற பாவம். அது பச்சை மண்ணு. அதை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறோம் பாரு, எங்க புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். சே, என்ன ஜென்மங்களா? ஏயா இப்படி எல்லாமையா பொருளையை கிளப்பி விடுவீங்க? இது ஒன்று அடமலையில் நனைஞ்ச அண்டங்காக்கா மாதிரி வந்ததுலேருந்து உறைஞ்சு போய்க்கிறேன். அந்த மாதிரி ஊருக்கு 10 கிளவி கிடைச்சிச்சுன்னா தமிழ்நாட்டோட லா அண்ட் ஆர்டர் காப்பாற்றிடலாம், இருக்கிற போலீஸஸ்லாம் இழுத்து முடியலாம், கவர்மெண்ட்டுக்கு காசு மிச்சமாகும். சார் இப்போ ஊருக்கு 10 கிளவிங்கன்னா ஆவரேஜாக 4 தாலுக்கு சேர்ந்தா ஒரு டிஸ்ட்ரிக்ட். அப்போ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 40 கிளவிங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட். அப்போ 38 × 40 எவ்வளோ? 1520. அப்போ 1520 கிளவிங்க கிடைச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டோட லா அண்ட் ஆர்டர் காப்பாற்றிடலாம், இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லாம் இழுத்து முடியலாங்கிறீங்க. கரெக்டாக பிளான் பண்ணுறீங்க அன்பு சார். குட். தம்பி கேப்டன் விஜயகாந்த் படம் நிறைய பார்ப்பீங்களோ? புள்ளி விவரத்தில் துள்ளி விளையாடுறீங்க. யோ கண்ட்ராக்டர் சார் இங்கே வா. என்னங்க சார்? புள்ளி விவரம் துள்ளி விளையாடுதா? போலீஸ் எல்லாம் பார்த்தா உனக்கு என்ன கேனேனா தெரியுதா? ஐயா பார்க்கறது கேட்கறத வச்சு மனுஷன் ஒரு யதார்த்தமாக பேசுவோம்ல. யதார்த்தமாக பேசுனேன், எகத்தாளமாக பேசுகிற. என்ன சொன்ன? 10 கிழவிங்க இருந்தா லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றிடலாமா? இல்லை உங்களுக்கு ஒரு பிசிக்கல் சப்போர்ட்டாக இருக்குமேன்னு. அப்புறம் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லாம் இழுத்து மூடிட்டு தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் போய் குடும்பத்தோட சோத்துக்கு சிங்கி அடிக்கணுமா? ஐயா ஒரு தனிக்கிழமை பிரச்சனை எதுக்கு தமிழ்நாடு பிரச்சனை ஆக்குறீங்க? நான் ஆக்குனா? நீ தானே ஆக்குன. நான் ஆக்கல சார், தம்பி தாக்குச்சு. இப்போ பாருங்க தம்பி, என்கிட்ட என்ன சொன்னீங்களா? ஐயா கிட்ட ஒரு முறை சொல்லுங்க. என்ன சொன்ன? யோ என்னப்பா ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி பார்க்குறேன்? யோ டிக்கெட் எடுக்கிறப்ப உங்களை பார்த்தனே சார். யோ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், அங்கே என்ன விளையாண்டுட்டு இருக்கேன்? தம்பி விளையாண்டுச்சு. விளையாண்டுருச்சா? போலீஸ் நாங்கள் படுற கஷ்டம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஹலோ சார், ஏதாவது பிரச்சனைன்னு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண போனா நாங்கள் படுற கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கஷ்டம் மட்டும் இல்லை ஓய், நஷ்டமும் பட்டுட்டேன். என்ன கஷ்டப்பட்டேன், என்ன நஷ்டப்பட்டேன்? எது வீட்டு நாய் என் வீட்டு வாசப்படியில் டெய்லி வந்து கக்கா போயிடும். நானும் கட்டி போடுங்கன்னு சொல்லி பார்த்துட்டேன். ஒருத்தரும் கேட்க மாட்டேன்ட்டார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஒரே பேப்பர்ல முடிக்க வேண்டிய கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு இயர் பேப்பர் வாங்கிட்டு வர சொல்லிட்டா. ஒரு குயர் பேப்பரோட கூடவே பேனா பென்சில் ரப்பர்லாம் கேட்டிருப்பாங்களே. மார்ஜின் போட ஸ்கேனும் கேட்டா, அதையும் வாங்கி கொடுத்தேன். கடைசியில் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு நாங்கள் சொல்லி அனுப்புறோம், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. கரெக்டா சொன்னேன். நாய் இன்ன வரைக்கும் வீட்டில் பெண்டுக்கிட்டே இருக்கு மேடா. எஸ், இட் இஸ் நாட் ஸ்டாப் சிட்டிங். எதுக்குமே கோபப்படாத மாமி என்கிட்ட கோச்சுட்டு என் காலை பிடிச்சி நசுக்கின்றே கேட்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கி கொடுத்த ஒரு இயர் பேப்பரை என்கிட்ட கொடுத்துருந்தா நானே கக்காவை தொடச்சு போட்டிருப்பேனேன்னு சொல்லி கொட்டோன்னு கொட்டிண்டே இருக்கா. தலையில என்ன கூட வைக்க முடியல. டேய், இதுக்குதான் நான் பேச்சுலராகவே இருந்துட்டேன். என்னைய மாதிரியே அந்த கழுவி இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? என்ன விட்டு சொல்றீங்க? கண்ட்ராக்டர் கழுவிக்கு கல்யாணம் ஆனனால தானே பிள்ளைய பத்துச்சு. எஸ், அந்த பிள்ளைய கட்டி கொடுத்தனால தானே பேத்தி வந்துச்சு. ஆஃப்கோர்ஸ், பேத்தி வந்தனால தானே ஊரை சுத்துச்சு. அதனால தானே இப்படி ஆச்சு. என்ன விட்டு லாஜிக் இது? கண்டக்டர் சார், 6 மாசத்துக்கு முன்னால என் தங்கச்சி பொண்ணு ஸ்கூட்டியில போய்கிட்டு இருந்தா. அப்ப மீடியன்ல கட்டியிருந்த கட்சி பேனர் ஒண்ணு எங்க இருந்தோ பறந்து வந்து அவ மேல மோதி அவ கீழே விழுந்து பின்னாடி வந்த லாரி அவ மேல ஏறி ஸ்பாட்லயே செத்து போயிட்டா. அதுக்கு பேனரை வச்ச கட்சிக்காரங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பேனரை பிரிண்ட் பண்ண பிரஸ் ஓனரை போய் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த லாஜிக் எப்படா இருக்கு? புரியலங்க விட்டு. புரியலையாடா? ஆமா, கத்தி எடுத்து கண்ணில் சங்கிலையும் குத்தி கொண்டுட்டு போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணாரா? இந்த கத்தியை செஞ்சாரு லேபர், அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் ஓனர் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? அந்த ஓனர் தான் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவார்களடா. இப்படி எல்லாமா நடக்கும் தம்பி? நீங்க எதுவுமே கேட்கலன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் என்னென்னமோலாம் நடக்கும். இன்னும் என்ன நடக்கணும் தம்பி? ஒரு குழந்தை ரேப் கேஸ்ல பரபரக்காத போலீஸ் ஒரு பாட்டி தீவிரவாதி எனக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. கால கொடுமை. என்ன போலீஸ்கார், அந்த கிளவியை தேடி தானே போயிட்டு இருக்கீங்க? அந்த கிளவி மட்டும் கிடைக்கல ஒன்ன சாகடிச்சிருவேன். எது என்னையே சாகடிப்பியா? என்ன இப்படி கொண்ட குழம்பு தெரியுறாங்க? ஏண்டா கண்ட்ராக்டர் கேட்டுச்சா? இன்னும் ஒரு நிமிஷம். கேட்டுச்சு. ஏன் தம்பி, ஒரு இன்ஸ்பெக்டர் சீரியஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு கிளவி வேலை அடிக்க முடியுமா? எனக்கு நம்பிக்கை. எவனோ ஒருத்தர் கிளவி மாதிரி வேஷம் போட்டு இந்த வேலையை பார்த்துருக்கான். இனிமே என்ன ஆகும்?
மேலிடத்தோட ப்ரெஷர்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கிளவி ஏதாவது பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி கோர்ட்டை நிறுத்தி கேஸை முடிச்சிருவாங்க. அத்தா 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 ஐய என்ன கூப்பிட்டு காமன் தெரிய பார்க்குற, இவ்வளவு தத்தியா இருக்க? இங்க பாரு, என் அனுமதி இல்லாமல் கீழே இறங்கி தொலைச்சிடாத. சிக்குன நீ தான் அந்த கிளவின்னு சொல்லி கோர்ட்டை கொண்டு போய் கேஸை முடிச்சிருவானு. கேட்டுச்சா? கேட்டது மாதிரியே நடி. ஊதுற சங்கம் ஊதிப்பிட்டேன். என்ன உலகமிடாது. ஒரு பச்சை புள்ள ரேப் கேஸை மறைச்சிட்டு கேவலம் ஒரு போலீஸ் அடிச்சதை போய் பெரிய கேஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. எது போலீஸ் கேவலமா? இனி ஒரு முறை உன் வாயில இருந்து போலீஸ்ங்கிற வார்த்தை வந்துச்சு, பழைய செருப்பால் அடிப்பட்டா. ஒன்னதாயா கேட்டுக்கிட்டு இருக்கேன், பழைய செருப்பால் அடிப்பியா? ஏங்க என் வாயில அடிச்சுக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? நல்லா அடிச்சுக்க. அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? ஒரு காவல்துறை ஆய்வாளர். ஒரு ரவுடி கிளவி அவர் அடிச்சிருக்கா. எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட்டா பண்றீங்க. அவருக்கு ஆனஸ்ட் மாசிலாமணின்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு வயசானவங்களே அடிக்கிற அளவுக்கு நடந்திருக்காருன்னா அங்க என்ன நடந்திருக்கும்? வேற என்ன நடந்திருக்கும்? கேஸை முடிக்க காசு கேட்டிருப்பாரு, தர முடியான்னு சொல்லி பாட்டி அடிச்சிருக்கோம். 10 ரூபா 20 ரூபா நோட்டையே பார்க்காத அந்த கூட்டத்திட்ட போய் ஒரு காசுக்காக நிப்பாரா? பின்னதுக்கு சார் ஒரு வாரம் கழிச்சு பாட்டி வீட்டுக்கு போனாரு. செருப்பா வேற எதுக்கு காம்ப்ரமைஸ் பேசுதா? என்ன ஓய், என்னமோ இந்த கேஸ்ல எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுற? ஆமா ஓய், நான் கேஸ் கொடுத்து 1 வாரம் ஆகியும் எந்த ஆக்ஷன் எடுக்கல. சென்னையில என் அத்திமேரோட சகல சீஃப் செக்ரட்டரிக்கு பிஏ இருக்கார். அவரை போய் பார்த்தேன். நான் கொடுத்த செகண்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல ஜஸ்ட் 1 சென்டென்ஸ் ஆட் பண்ண சொன்னார். attempt murder by sending a dog to bite. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பிராக்கெட்டை போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே சிஎம் செல்ல இருந்து ஒரே ஒரு ஃபோன் கால். காலையில நாய் கக்கா போறதுக்கு முன்னால காக்கி குறுப்பு வந்து ஆஜராயிருப்பாளே. சாட்சாத் அதேதான் நடந்தது. சபாஸ். ஷபாஷா இல்ல சுபாஷ். அப்ப அந்த சின்ன பொண்ணை கெடுத்த நாய்களுக்கு சப்போர்ட்டா சமரசம் பேச போய் இன்ஸ்பெக்டர் அடி வாங்கினாரா? ஆமா, கெடுத்தவளுக்காக தான் காம்ப்ரமைஸ் பேச போயிருக்கா. நம்ம பாட்டி கோவம் வந்துடுத்து அடிச்சிட்டா. சார் சும்மா அவங்கள பத்தி தெரியாம சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. அதுங்களாம் யார் தெரியுமா? கொடைக்கானலை சுத்தி போத காளான் பயிர் பண்றது, கஞ்சா தோட்டம் போடுறது, செம்மரம் கடத்துறது, இதுதான் அந்த கூட்டத்தோட வேலையே. ரைடு போற எங்களுக்கு தானே தெரியும். அது மட்டும் இல்லை சார், நானும் தாசில்தாரும் சர்வே எடுக்கலான்னு ஒரு மலா கிராமத்துக்கு போனோம். பசிக்குதுன்னு ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை பிரித்தோம். ஒரு 10-15 பொம்பளை பிள்ளைங்க எங்களுக்கும் ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு காரையே துரத்திட்டு வருதுங்க. கடையில் ஒன்றும் இல்லைம்மான்னா அப்போ பரவாயில்ல காசாவது கொடுங்கங்குதுங்க. சரி கெஞ்சிதுங்களேன்னு பிச்சையாக 5 ரூபாய் கொடுத்தா வாங்கி மூஞ்சில் தூக்கி போட்டு 50 ரூபா கொடுங்கன்னு மிரட்டுதுங்க. சரியான பக்கி கூட்டாங்க. தாசில்தார் டென்ஷன் ஆகிட்டாரு. சார் 500 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸுக்கே வந்திருப்பாங்க. அதுங்க பொழப்பே தான். இப்படி தான் கிளவியும் பேத்தியை காரில் ஏற்றி விட்டு டாட்டா காமிச்சிருக்கு. போன இடத்துல ஏதோ முரட்டுத்தனமாக நடந்து காயம்பட்டிருக்கு. இதை வச்சு அவங்கள்ட்ட காசு கிறக்கலாம்னு பேரம் பேசியிருக்கு. அவங்க இதுக்கெல்லாம் மசிஞ்சு வரல. பணத்தை பிடுங்கிறதுக்கு உடனே பேத்தியை கூப்பிட்டு நீ அப்படி பேசி இப்படி பேசுன்னு சொல்லி தப்பாக சொல்லி கொடுத்து ஒரு பொய் கேஸும் கொடுத்துருக்கு. உண்மை தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் நேராக வீட்டுக்கு வந்து ஆத்தா நீ விருப்பப்பட்டு தான் அனுப்புன, அதனால இது ரேப் கேஸில் வராதுன்னு நடந்ததை சொல்லிட்டாரு. சாக்கான கிளவி ஆகா இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இனிமே காசு கிறக்க முடியாதுங்கிற ஆதங்கத்தில் அவரை அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடிடுச்சு. நடத்த கட்ட கிளவி இப்போ எவன் குடியெல்லாம் கெடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்காளோ தெரியல. இதெல்லாம் தெரியாம நீங்க நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. அந்த கிளவி மட்டும் என் கையில கிடைச்சா வெட்டி கண்டு துண்டமா போட்டுருவேன். வெட்டியா எடுத்து வெட்டியா? இப்படி வார்த்தையால கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுறதுக்கு ஒரே அடியா வெட்டிடு, நாங்க நிம்மதியா செத்துடுறோம். எடுத்து வெட்டியா? எடுத்து வெட்ட. என்ன சொன்ன? 500 ரூபா கொடுத்தா உன் கூடயே வந்துருவோமா? அந்த அளவுக்கு மானம் கட்டவங்களா நாங்க? கை நிறைய காசு இருக்கிறப்ப சந்தோஷப்பட்டதும் இல்ல, இல்லாதப்ப அதை நினைச்சு வருத்தப்பட்டதும் இல்ல. கஞ்சா செடியெல்லாம் எங்களுக்கு வளர்க்க தெரியாதியா? இவ அப்பா அத்தா கைடா வேலை பார்த்தாங்க. ஒரு மலைக்காட்டு தீ விபத்துல 10 உசுரை காப்பாத்திட்டு தீயில கருகிட்டாங்க. என் மவ உசுருக்கு போராடிட்டு இருந்தப்போ இவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். மாறு தாயி மாறு, இவளை எப்படியாவது கரை சேர்த்துனாத்தான்னு கண்ணாலேயே என்கிட்ட கெஞ்சிட்டு என் பொண்ணு சேர்த்து போயிட்டான். அன்னையிலிருந்து இவளை நான் பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இவளை ஒருத்தன் கையில ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு தெம்பையும் ஆயுசையும் கொடுன்னு அந்த தெய்வத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி என் குடும்பமே கெட்டு போய் கிடக்கு, நான் இன்னொருத்த கூடிய கெடுக்க போயிட்டு இருக்கிறேனா? ஐயா
இவன் இன்னொரு உசுர சுமக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரியா. என் வம்சம் இவளோட முடிச்சு போச்சியா. நடமுடமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறையா. அந்த இன்ஸ்பெக்டர் நியாயம் பேசுவா வந்தா கெடுத்த உடனே கூட கூட்டு சேர்த்துட்டு என் பேத்திக்கு வேலை பேச வந்தா. ஐயா காசு பணம் எல்லாம் வேண்டாம், என் பேத்திக்கு நியாயம் கிடைக்கணும், தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொன்னதுக்கு அவங்க எல்லாம் பெரிய இடத்து பசங்க. அவங்க இங்க வந்தாங்கன்னா உன் பரம்பரையா இருக்கிற இடம் தெரியாம தொடச்சு போட்டுருவாங்க. மரியாதையா கேஸ வாபஸ் வாங்கன்னு சொல்லி மிரட்டுனாயா. அதுக்கு நான் முடியாதுன்னு என் பேத்தி கழுத்துல சுருக்கப்பட்டு இழுத்தா. ஏற்கனவே அவ செதஞ்சு கிடக்குறான், அதான் அடிச்ச போட்டுட்டு வந்துட்டேன். தரக்காட்டுல வாழ்ற உங்களுக்கு மலைக்காட்டுல வாழ்ற எங்களை பார்த்தா அருவருப்பா தெரிஞ்சதுன்னா நாங்க வேணா இறங்கிக்கிறோம். ஐயா நிலுங்க. யோ, அந்த பாட்டி பாப்பா கீழே இருக்கு. ஹலோ, அப்படிலாம் நீங்க வாட்டில வந்து அவங்க மேல கை வச்சிட முடியாது. லேடி அரெஸ்ட் பண்ணதுக்கு லேடி போலீஸ் தான் வந்து கூட்டு போனோம். எங்களுக்கு சட்டம் தெரியும் சார். சார், முதல்ல உங்ககிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? அரெஸ்ட் வாரண்ட் இல்லாம எப்படி சார் அரெஸ்ட் பண்ணுவீங்க? என்ன பாப்பா, நிறைய சினிமா பாப்பீங்களா? ஒரு இன்ஸ்பெக்டர் அடிச்சு போட்டு வந்திருக்கா, அதுக்கு வாரண்டோட வருவாங்களா? என்ன சொன்னீங்க? சட்டம் தெரியுமாவா? செக்ஷன் 509 என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்க. அரசு ஊழியரை தன் கடமை செய்ய விடாமல் தடுப்பது. ஸ்டாப்பிங் தி போலீஸ் ஃப்ரம் டூயிங் தேர் வொர்க். ஏபிசி செக்ஷன் இந்த பொண்ணுங்கள உள்ள தள்ளியா? கை எடுங்க சார், கை எடுங்க சார். முதல்ல உங்க மேல கை வச்சிட்டு இருக்கீங்க. செக்ஷன் 190/2 போலீஸ் மீது கை வைப்பது. ஹராசிங் தி போலீஸ். இவங்களே ஏத்து. நிறுத்து போய். ஒரு பிள்ளைதாச்சி பொண்ணு மேல கை வைக்க இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. செக்ஷன் 11 போலீஸை மிரட்டுவது. த்ரெட்டனிங் தி போலீஸ். இந்த ஆளு உள்ள போடு. ஹலோ, எதுவா இருக்கட்டுங்க, என் பேசஞ்சர் மேல நீங்க எப்படி கை வைக்க முடியும்? நான் யார் தெரியுமா? தமிழ்நாடு பஸ் டிரான்ஸ்போர்ட் யூனியனோட லீடரா மெம்பர். இதுல என்னைய பேர்ம செக்ஷன் 324B பிளானிங் தி கிரைம் உள்ள போடு. போலீஸ், நான் தான் அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சேன், என்னைய வேண்டாம் அரெஸ்ட் பண்ணு, எங்க ஆத்தால விட்டுறா. செக்ஷன் 294 ஃபால்ஸ் விட்னஸ். போய் சாட்சி இவனை வண்டில ஏத்து. ஏய், இறங்குடி. டேய், காலடி. நீங்க யார் சார்? ராமமூர்த்தி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தேனி. நேம் பேட்ச்ல ரஹமுதுல்லான் இருக்கு. ராமமூர்த்தி அலைஸ் ரஹமுதுல்லா. என்ன ராக்கு ரா போட்டு ராவறான்? யோ, ஒரு அதிகாரத்தை இப்படி தான் பேசுவியா? சார், நீங்க யார் சார்? நான் சப் இன்ஸ்பெக்டர் அதிகார பாண்டியன். ஐபிஎஸ் முடிச்சவங்களுக்கு எஸ்ஐ போஸ்டிங்கா கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் எல்லாம் படிக்கலையா? ஐபிஎஸ் கேப்லாம் போட்டிருக்கீங்க. என்ன பாண்டியன் சார், எஸ்பி ஸ்டேஷன் ரவுண்ட்ஸ் வந்தப்போ அவர் கேப்பை திருடிட்டீங்களோ? யோ, என்னையா பாத்துட்டு இருக்க? வளவலன்னு பேசிட்டு இருக்கா. ஆர் பெரிய அக்யூஸ் குற்றவாளியை பாதுகாப்பது. செக்ஷன் 379 தூக்கி உள்ள போடியா. யோ, வாயா. செக்ஷன் 379 கேரல் தெஃப்ட். அப்படினா தம்பி, ஆடு மாடு கோழி திருடுறவங்க மேல போற செக்ஷன். அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு செக்ஷன் சொன்னானே, செக்ஷன் 509 ஈவ்டீசிங். ஈவ்டீசிங். செக்ஷன் 190/2 ராஷ் டிரைவிங். ஃப்ராட் பைய. தம்பி, அந்த பெரியவருக்கு ஏதோ ஒரு செக்ஷன் சொன்னானே, செக்ஷன் 11 அக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட். அப்படினா பயங்கரமான பாலியல் வன்கொடுமை. செக்ஸா? நானா? பால் ஊத்துற வயசுல இருக்காரு அவர் பாலியல் பயங்கரவாதியா? இவனுங்கெல்லாம் யார் தம்பி? திருட்டு போலீஸ். பொய்க்கோழி இல்லடா நீங்க. இவனுங்களை என்ன பண்ணலாம்? செருப்பாலேயே அடிங்க. ஐயோ அம்புஜா, அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல, ஒண்ணும் இல்லைலம்மா. யோ, உட்காரு. ஏய், உட்காரு. ஏய், உட்காருடா. ஒருத்தனும் எந்திரிக்க கூடாது, அப்படியே உட்காரணும். சொல்லிட்டே இருக்கான், போடா பண்றான்.
உனக்கு ஒன்றும் ஆகல? பயப்படாத, அண்ணன் இருக்கேன். என்னடா குத்துட்ட? ஐயாடா சரிடா. டேய் ஓடுங்கடா, திரும்பி வந்தீங்க கொப்பாட புடிங்கிருவேன். ஓடுங்கடா டேய், ஓடுடா டேய், திட்டு பசங்களா. வாடகைக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டு வந்து என்ன வேலைய பார்த்து போட்டாங்கயா? என் கையால தான் உங்களுக்கு காரியம் பண்ணு. டேய் ஓடிடுடா, உனக்கு காரியம் பண்ண போறேன். ஓடி போடா உள்ள. முதலாளி உங்க வண்டி நிக்குது முதலாளி. அடிச்சு தூக்குடா முதலாளி, நம்ம வண்டி டேமேஜ் ஆயிடுச்சுடா. ஏத்து. ஓகே. நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. நல்லா கேட்டுக்கங்க. ஆர்பரிங் அண்ட் அக்யூஸ்ட் செக்ஷன் 212 மாட்னீங்க 6 மாசம் எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. எங்க வந்தவனுங்க செக்ஷன் தப்பு தப்பா பேசினப்ப வெட்டிய கேம் தானே ஆடிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன பெருசா சட்டம் பேசுறீங்க? ஏய், என்ன பேசணும் எப்ப பேசணும்னு எனக்கு தெரியும். இப்ப நேரா வண்டியை வத்தலக்குண்டு ஸ்டேஷன்ல நிறுத்துறோம். கிளவிய போலீஸ்ட்ட ஒப்படைக்கிறோம். பாட்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு பாப்பாவை என்ன பண்றது? அது தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும். என்ன சார் தலையெழுத்து அதுன்னு இறக்கமில்லாம பேசிட்டு இருக்கீங்க? பாப்பாவுக்கு என்ன வழி? யோ, நீ என்ன ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க? பாப்பாவை டிபார்ட்மெண்ட் பாத்துக்கியா? ஒரு வாரமா உங்க டிபார்ட்மெண்ட் என்ன கிழிச்சுச்சுன்னு தான் நாங்க பார்த்தோமே. ஏய், என்ன கிழிக்கிறேன் நொலிக்கிறேன் ரொம்ப பேசிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம்? ஏய், உங்கள்ட்ட நான் பர்மிஷன் கேட்டா பேசிட்டு இருக்கேன். சட்டப்படி பேசிட்டு இருக்கேன். போலீஸ்னா யாருன்னு காட்டுடா. பாக்குறியா? நான் இங்க தானே இருக்கிறேன். அடுத்து வண்டி வத்தலக்குண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நிக்கணும். பார்க்க தானே போற. பேசுறா பேச்சு. என்ன பண்றேன் பாரு. எல்லாம் தம்பி, இந்த டைல்ஸ் மெயின்டைன் ஏதாவது பண்ணணுமே. விசில் உங்க வரல தானே இருக்கு. டேய் டைல்ஸ் மண்டையா, நடா நடா. ஏய், பாப்பா வந்துட்டு இருக்க பஸ்ரா. எங்க மச்சான்? தோடா வருது பாரு. ஹே வைண்ட் அப் மை டார்லிங். டேய், உங்களை பெத்தாங்களா இல்ல குட்டி போட்டாங்களா? ஏன் இப்படி குலைக்கிறீங்க?
அந்த பாப்பாவை ரொம்ப கேவலமா பேசிட்டான் சார். அவனை பேசஞ்சர்ஸ்லாம் சேர்ந்து இறக்கி விட்டாங்களா, லைவ்ல பார்த்து நாங்களாம் குஷியாகி கத்திட்டோம் சார். கதையெல்லாம் போதும், முதல்ல வண்டியில ஏறுங்க. ஏறுங்க. எப்படி அந்த முக்குல தான் சார் அந்த இறக்கி விட்டுருப்பாங்க. நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு 8 பேர் கொட்டிட்டு வந்துருவோம் சார். ப்ளீஸ் நீங்களுமா ஏறுங்கம்மா, முதல்ல சொன்ன கிழங்கு ஏறுங்க. முதல்ல இறங்கணும். கண்ட்ரோல் ரூம் காலிங் பேட்ரோல் 3 ஓவர். பேட்ரோல் 3 ரிசீவிங் ஓவர். அன்பு பஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓவர். சார் பஸ் வடக்கஞ்சி ரூட்ல தான் போயிட்டு இருக்கு சார். 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓவர். தம்பி என்ன சார்? எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னது? வந்தவங்க பாப்பாவையே குறி வச்சு தூக்கம் நினைக்கிறாங்களே, எதுக்கு? பாப்பா இவங்க தான் பண்ணாங்கன்னு கையை காட்டினா போதும். குறைஞ்சது 10 வருஷம், அதிகபட்சம் தூக்கு தானே. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம். அந்த பயந்த இந்த கும்பலுக்கு அதான் பாப்பா கொல்ல பார்க்குறாங்க. என்ன தம்பி, பாட்டி சொல்றது கேட்கலையா? அவனுங்களுக்கு மேலிடத்துல செல்வாக்கு இருக்கு, கையில காசு போடுறது, கேஸை முடிச்சிட மாட்டானுங்களா? சட்டத்தில் இல்லாத ஓட்டையா தம்பி? சார், இந்த சட்டத்தில் ஓட்டையும் கிடையாது, ஓட்டை போடவும் முடியாது. அப்படி என்ன அது சட்டம்? போக்சோ ஆக்ட் 2012, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க எழுதப்பட்ட கடுமையான சட்டம். இட்ஸ் அ குளோபல் அண்ட் யூனிவர்சல் ஆக்ட். சார், எந்த ஒரு கேஸ்லையும் ஒருத்தரை குற்றவாளி நிரூபிக்க நம்ம தான் போராடணும். ஆனால் இந்த ஆக்டில் அவன் தான் தன்னை நிரபராதுன்னு நிரூபிக்கணும். சார், அது மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் அப்பெக்ஸ் கோர்ட்னு உருவாக்கி வச்சு பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்டவங்க சொல்ற வாக்குமூலம் நம்புற மாதிரி ஜட்ஜுக்கு தெரிஞ்சா போதும். எந்தவித ஆதாரமும் இல்லாம குற்றவாளிகளுக்கு உடனே தீர்ப்பு கொடுக்கிற ரைட்ஸ் ஜட்ஜுக்கு அப்பெக்ஸ் கோர்ட் கொடுத்திருக்கு. சமீபத்தில் பீகார்ல சசிகாந்த் ராய்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜ் ஒரு ரேப் கேஸ்ல ஆஜரான அன்னைக்கே குற்றவாளிக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இந்தியாவில் நடந்த ரேப் கேஸ் வழக்குகள்ல ஒரே நாள தீர்ப்பு கொடுத்த வழக்கா இது இப்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சார் இந்த போக்சோ சட்டம். தம்பி, சட்டம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற பொழுது பாட்டி எதுக்கு பிள்ளை விளையாடிக்கிட்டு இருக்கணும்? பாவம் சார், அவங்களுக்கு எதுவும் தெரியல. ஆமா தம்பி, 4 இடம் சுத்தி பார்க்குற எனக்கே தெரியல, அவங்களுக்கு எப்படி தெரியல? அதான் இன்ஸ்பெக்டர் அவங்க ஈஸியாக ஏமாத்திட்டான். சார், சட்டப்படி இந்த கேஸை ஒரு லேடி போலீஸாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஆனால் பணத்துக்கு ஆசைப்பட்டு சட்டத்தையே மறைச்சிட்டாங்க. தம்பி, நீங்க ஒரு அட்வொகேட் தானே, நம்ம போக்சோ சட்டத்தில் ஃபைல் பண்ணுவோம். அதை ஏற்கனவே பண்ணிட்டேன் சார். லவ் யூ தம்பி. என்னடா இது, பசுக்குள்ள இவ்வளவு கலைவரம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப தம்பி குனிஞ்சு கோழி குருணையை கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தீங்களா? சூப்பர் தம்பி. பார்த்தது போதும், வாமா. 20 ரூபா வாங்குற இல்ல? 200 ரூபா கொடுத்துட்டேன் பாகுபலி படம் காட்டுறதுக்கு. பாப்பா, இந்தாங்க சாக்லேட். செஷன் முடிஞ்சாடா? செஷன் முடிஞ்சா? இப்பதான் மதுரை வரேன், குதிரை ஏறி இருக்காரு. இந்த சீக்கிரம் பாரு. இன்னும் ஒரு 1 hour ஆயிடும்ல? இதான் போக்சோ கோர்ட்டா? பிளே ஸ்கூல் மாதிரி இருக்குது. யாரை ஏமாத்த பாக்குற? காசடியா? இதான் என் போக்சோ கோர்ட்டு. எங்க கிட்டே வா. யோ, மரக்குதிரை லூஸ் மாதிரி உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிற ஜட்ஜே அவரு. ஏய் ஐயா, டோர் இங்க இருக்கு. சாரிங்கய்யா. பிடிமா, கொடைக்கானல் செம்பி கேஸ பிரைவேட் கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணி சீரியல் நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். வீடியோ கால் சிக்னலுக்கு வெயிட். சிக்னல் மட்டும் கிடைக்கட்டும் தம்பி, அவனுக்கு பிடிச்ச ஆன்லைன்ல ஆணி அடிக்கலாம். என்ன தம்பி பாக்குறீங்க? அது வரைக்கும் பாப்பா பத்திரமா பாத்துக்கணும். பத்திரமா பாத்துக்கோ தம்பி. சார், பஸ் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு இருக்கு சார். ஓவர். பஸ்ஸை பிடிச்சிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓவர். முத்து, கொஞ்சம் வேகமா போ. எதுக்கு டைல்ஸ் ஃபோன் பண்றான்? சொல்லுங்க முத்துசாமி. அரசியல் என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டு கிளவியை காப்பாத்த போறீங்களா? கேஸ கையில எடுத்து சாமி, ஒண்ணே இறக்கி விட முடியுமா? நாரி இல்ல முத்துசாமி, ஓ நம்பர் தான் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்திருக்கேன். ட்ராக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு பாதியில இறங்கிறாத, ரிவார்டு மிஸ் ஆயிரும். போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணோன்னு எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? செத்தாயிடா. அட நாடு மாதிரி பயல, ஏண்டா இதுக்கு தான் என் நம்பர் வாங்கினியா நீ? உன்னெல்லாம் கரடி கப்பிட்டு போவேன். பாப்பா, இவனுங்களான்னு பாரு. என்னடா என்னாச்சு? இவனுங்களா சொல்லு. ஐயோ, மாட்டிங்கடா.
தம்பி அவனுக்கு கிடைச்சிட்டானுங்களா? யார் தம்பி விடுங்க? எதிர்கட்சி தலைவர் எழில்வேந்தனோட புள்ள மதிவேந்தனும் ஃப்ரெண்ட்ஸும். பாட்டிக்கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னானே, அந்த பெரிய எடுத்த பசங்க இவனுங்க தான். யாரு இவனுங்க? பெரிய எடுத்து பசங்களா? பொறுக்கி பசங்க. இந்த 3 பேருக்கு இம்மிடியேட்டா சமன் அனுப்புங்க.